நேற்று வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய எறும்புகள் சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கு. இப்போ தான் நினச்சேன், நம்மளும் எல்லாருமே சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கோங்க. வாழ்க்கையில் சுற்றி பார்த்தா எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். உழைக்கிற வர்க்கம் உழைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதிகாரத்தில் இருக்க சில வர்க்கம் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. பொண்ணு சின்னதாக இருக்கும்போது நானும் அவ்வளோ சேர்ந்து ஒரு படம் பார்த்துருக்கோம். நிறைய கார்ட்டூன்ஸ் பார்ப்போம். அதில் ஆன்ஸ்னு ஒரு கார்ட்டூன் படம் பார்த்தேன். எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதனால் திரும்பி அந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். படத்தோட கதையை சுருக்கி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது எப்படி பொருந்தோன்னு பார்க்கலான்னு. இந்த எறும்புங்கள்லாம் ஒரு 20 லட்சம் எறும்புங்க ஒரு காலனி அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த கதையில் வந்து நம்ம ஹீரோ பேர் ஜி. அது வந்து ஒர்க்கர் எறும்பு. இந்த எறும்புங்க 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒர்க்கர்ஸ் எறும்பு, அப்புறம் சோல்ஜர்ஸ் எறும்பு, போருக்கு போகிறவங்க. இன்னொன்று வந்து அந்த ராஜ குடும்பம், அந்த ராணி, அதோட மகள், அப்புறம் அந்த ஜென்ரல், அப்படியே அவங்கள சார்ந்த கொஞ்சம் பேர், அதுக்கு ஒரு சின்ன ஆர்மி. இப்படி தான் அவங்க வாழ்வாங்க. இந்த எறும்புகள் எப்போவுமே வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த ஜென்ரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய காலனியை கட்ட போகிறோம். உடைச்சி அதை கட்டி முடித்த உடனே நம்ம எல்லாருமே அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழலாம் அப்படின்ற அதை நோக்கி தான் போகிறதுக்காக எல்லா எறும்புகளும் உழைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஜீக்கு மட்டும் எனக்கு இதில் இருக்க பிடிக்கல, எனக்கு வேறு ஏதாவது பண்ண பிடிக்கும், எப்போ பாரு வேலை செஞ்சிட்ருக்கிறது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது இந்த பாலா ஒரு நாள், இந்த பிரின்சஸ் பாலா சும்மா எதேச்சியாக இந்த ஒர்க்கர்ஸ் இருக்க இடத்துக்கு சும்மா வரும்போது இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பாலா வந்து நீ இனிமேல் என்னை சந்திக்கவே முடியாது, நான் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்றா. அப்போ நம்ம ஜீயோட நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்து ஆர்மியில் இருப்பார். அதாவது ராணியோட ஆர்மியில் இருப்பார். அப்போ இவனுக்கு வந்து எப்படியாவது பாலாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய், தயவு செஞ்சு ஒரே ஒரு நாள் நம்ம 2 பேரும் இடம் மாற்றிக்கலாம் அப்படின்னு கெஞ்சி குத்தன சொல்லு, நம்ம எனக்கும் வேலை போய்டும், நிறைய பிரச்சனை வரும், பரவாயில்ல ஒரே ஒரு நாள் நான் பாலாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இடம் மாறி போய்ட்றாங்க. பட் இதுக்குள்ளே கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்துடுது. நம்ம ஜென்ரல் வந்து டெர்மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெர்மைட்ஸ்னா கரையான் வந்து நம்ம கூட சண்டை போட வரப்போகுது, நம்ம இடத்த நம்ம காலனியை எடுத்துக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம போய் போரிடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜென்ரலோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்கிறார், இல்லையே அவங்க அது மாதிரி எதுவும் பிளான்லாம் இல்லை, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அது கூட போரிடணும் அப்படி அந்த அசிஸ்டன்ட் ஜெனரல் சொல்லுவார். போரிட்டால் நம்மளோட சோல்ஜர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா கரையானன்றது எறும்பை விட ரொம்ப பெரிய ஒரு பூச்சி. அப்போ இல்லை இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ராணிக்கிட்டேயும் போய் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த டெர்மைட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ண போது நம்ம அதுக்குள்ளே போய் அதை வின் பண்ணிடுறோம் அப்படின்ன உடனே இந்த ஆர்மி அப்படியே ரெடி ஆக்கி அனுப்புகிறாங்க. நம்மளால ஜி அதில் இருக்கார் அன்னைக்கு, அவருக்கு அது தெரியாது. இது வந்து ராணியோட எக்ஸ்க்ளூசிவ் ஆர்மி. எல்லா எறும்பும் செத்துடுது, அஃப்கோர்ஸ் நிறைய டெர்மைட்ஸும் செத்து போயிடுது. நம்மளால வீரர் இல்லையா, போய் ஒளிஞ்சுட்டு கடைசியாக வந்துடுறான், திரும்பி வரான் காலனிக்கு. அப்போ அவன் ஒரு போர் வீரனாக வரான்.